எந்த ஒரு அணியும் கோப்பையை வென்ற பிறகு அதை வாங்கிக் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும். ஆனால் ஆசிய கோப்பை வென்ற பிறகு சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி சில அரசியல் காரணங்களால் கோப்பையை பெறாமலேயே தனக்குண்டான பாடியில் பேசி கொண்டாடிவிட்டு நாடு திரும்பினர். இதற்கு சூர்யா சொன்ன பதில், எங்களுக்கு கோப்பை ஒரு பொருட்டே அல்ல, அது எங்களிடத்தில் நிறைவேறிக்கிறது என்று புன்னகைத்தார். ஒருவேளை இதை யாராவது 20 வருடம் காலப்பயணம் செய்து முன்னதாக சென்று இந்தியரிடத்தில் சொல்லியிருந்தால் அவனை அவர்கள் பைத்தியக்காரன் என்றே சொல்லியிருப்பார்கள். காரணம், அந்த காலகட்டத்தில் ஒரு டோர்னமெண்ட் கோப்பை என்பதே இந்தியாவிற்கு பெரும் கனவாகி போயிருந்தது. உதாரணமாக 1995க்கு பிறகு இந்தியா ஒரு ஆசிய கோப்பையை கைப்பற்றவே போராட வேண்டியிருந்தது. அந்த காலகட்டத்தில் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற ஆசிய அணிகளை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆசிய கோப்பை என்றாலே அது ஸ்ரீலங்கா என்றுதான் இருந்தது. உலக கோப்பை என்றால் அது கிரிக்கெட்டின் பிரம்மாண்டம் ஆஸ்திரேலியாவாகத்தான் இருந்தது. காரணம், அவரிடத்தில் இருந்த வீரர்கள் அப்படிப்பட்டவர்கள். உதாரணமாக ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் சனத் ஜெயசூர்யா, அட்டப்பட்டு, ஜெயவர்தனே, சங்ககரா, வாஸ், முரளிதரன் என அட்டகாசமான வீரர்கள் இருந்தனர். பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் வாசிம் அக்ரம், வகார் யூனிஸ், அக்தர் என விக்கெட்டுகளை அள்ளி குவிக்கும் அணியாக அது இருந்தது. ஆஸ்திரேலியா இருந்து வந்துவிட்டால் அங்கு ஆடும் அத்தனை வீரனும் போர்க்குணம் கொண்ட வீரர்களாக இருந்தனர். குறிப்பாக ரிக்கி பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலியா அணி என்பது ஓனாய் கூட்டத்தின் முன் மான் மாட்டிக்கொண்ட கதைதான். ஆம்,